மேலும் ஒரு உணவக தொடர்பான அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கடலூரில் உணவகத்தில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர், அவர்களுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? எங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? சம்பந்தப்பட்ட உணவகத்தில் ஆய்வு ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? முழுமையான பின்னணி என்ன? கடலூர் கடற்கரை சாலையில அமைஞ்சிருக்க ஒரு அசைவ உணவகத்துல நேற்று இரவு பார்த்தோம் அப்படின்னா தாழங்குடாவை சேர்ந்த நபர் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் தந்தூரி சிக்கன் ரெண்டையும் பார்சல் வாங்கிட்டு போயிருக்காரு. நேற்று இரவு அவர் வீட்டிற்கு சென்று தனது குடும்பத்தினருடன் உட்கார்ந்து அதனை தான் வாங்கி சென்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் தந்தூரி சிக்கனை சாப்பிட்டுள்ளார்கள். நேற்று நள்ளிரவுல பார்த்தோம் அப்படின்னா இவங்க அதாவது அந்த குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 2 குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி ஏற்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து வயிற்று வலியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் 4 பேரும் உடனடியாக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது இவர்கள் அனைவரும் நன்றாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தகவல் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து கடலூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தலைமையிலான அந்த குழுவினர் அந்த கடற்கரை சாலையில் இருக்கிற அந்த ஹோட்டலில் சென்று ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்போது அந்த உணவு கூடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சமையல் அறையில அந்த காலாவதியான மசாலா பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அங்க இருந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் மற்றும் அந்த கிரேவிகள் அனைத்துமே தற்போது சோதனைக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உணவகத்தில் இருந்த அந்த சமையல் அறைக்கு தற்காலிகமாக சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனை முடிவுகள் வந்த பிறகு அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா இந்த உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த உணவகத்துல ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் சாப்பிட்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு தற்போது. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.